பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அவசரமான ஜெபத்திற்கு நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு 5 நிமிடம் என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? என்ன காரியம் என்று எண்ணுகிறீங்களா? புரவி என்கிற புயல் அது இலங்கை, தமிழ்நாட்டை தாக்கி இருக்கிறது என்ற செய்தி வானிலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாய் சொல்லப்பட்டு மக்கள் அதை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டை தாக்கி வந்த புயல்களை குறித்து நீங்கள் பார்க்கும்போது தானே புயல், ஓகி புயல், கஜா புயல், வருதா புயல், கடந்த வாரத்தில் நிவர் புயல், இது மாதிரி புயல்கள் தாக்கி இருக்கிறது. இதில் பெரும் சேதத்தை உண்டாக்கின சில புயல்கள் இருக்கிறது. அதிகமான பாதிப்பை உண்டாக்கினது 2011 வருஷம் தானே புயல், 2016 வருஷம் வருதா புயல், 2017 வருஷம் ஓகி புயல், 2018 வருஷம் கஜா புயல், இப்போ 2020 நிவர் புயல். இதெல்லாம் பெரும் பாதிப்பை உண்டாக்கினது. பொதுவாக ஒரு புயல் உருவாகி 7 நாட்களுக்குள் கரையை கடந்துவிடும் என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆனால் ஃபானிக் என்கிற புயல் 11 நாட்களுக்கு பின்னரே கரையை கடந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானால் அது புயலாக அல்லது அதிதீவிர புயலாக மாறுவதற்கு 40 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதாக வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் சொல்லுகிறாங்க. ஆனால் ஓகி புயல், தமிழ்நாட்டை தாக்கின ஓகி புயல் 6 மணி நேரத்தில் உருவாகிவிட்டது. அப்போது அவங்க கணிச்சு சொன்னாலும் அது எப்போ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பயங்கரமாக தாக்கும் தெரியாது. அது இயற்கையின் அழிவுன்னு சொல்லுகிறோம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் தான் அதை அறிய முடியும். இப்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற இந்த புயலுக்கு புரவி புயல் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்க. இந்த புயல் டிசம்பர் 4 கரையை கடக்கும்னு சொல்கிறாங்க. இப்பொழுது இலங்கையில் அது இலங்கையில் திரிகோணமலை அந்த பகுதியை தாக்கி இலங்கையை கடந்து கன்னியாகுமரிக்கும் பாம்பனுக்கும் நடுவாக அது தமிழ்நாட்டின் வழியாக கரையை கடக்கும் என்பதாக வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கிறாங்க. வரும் 4 டிசம்பர் 4 அதிகாலையில் இந்த புயல் கடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அது 60 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தாக்கம், அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும் என்பதாய் சொல்லப்படுறாங்க. அதை விட அதிகமாகவும் ஆகலாம், குறைவாகவும் ஆகலாம். அது எல்லாமே கணிச்சு சொல்கிறாங்க. அது வரும்போது தான் தெரியும். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க பல காரியங்களை செய்கிறது. பாராட்டுக்குரியது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நிறைய இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் உதவி செய்கிற டீம் எல்லாம் வந்துட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் அவங்கெல்லாம் ஆலோசித்து செயல்படுறாங்க. இந்த மாதிரி தாக்கம் வரும்போது மக்கள், பாதிக்கப்படுற மக்களை தங்க வைத்து பாதுகாப்பு கொடுக்கிற இடம்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தில் 35, 36 வாசித்தா தெரியும். ஏன்னா இந்த அதிகாரத்தில் தான் கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து இயேசு சொல்லுகிறார். பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அதில் அது மாதிரி கடல் சீற்றம், அலைகள் கொந்தளிப்பு, அதெல்லாம் கூட இயேசு சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இதுங்களா திடீர்னு புயல் தாக்கும். அது என்ன மாதிரி வேகத்தில் வரும், என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்கும் தெரியாது. அது வந்துட்டு போன பிறகு தான் ஒரு பெருமூச்சு விட்டு அடங்குற மாதிரி தப்பித்து கொண்டோம் என்பதை போல அதில் பாதிக்கப்பட்ட பல மக்களையும் பார்க்கிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள், இந்த தீங்குகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அன்று சொல்ல இந்த மாதிரி ஆபத்துகள் கடைசி காலத்தில் வந்து கொண்டே இருப்பதினால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க என்று அதான் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? புயல் வராதான்னு கேட்டால், நம்ம கருத்தாக ஜெபிக்கும் போது சில சமயங்களில் புயலுடைய திசைகள் மாற்றப்பட்டு தாக்காமல் போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. சில சமயத்தில் அது புயல் தாக்கும், தேவன் அனுமதித்து விட்டால் அதை மாற்ற முடியாது.
ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அதனுடைய வேகம் குறைந்து சேதங்கள் குறைந்து மக்கள் பாதுகாக்க முடியும். நிவர் புயலுக்காக ரொம்ப பயங்கரமான காரியெல்லாம் நடக்க போகிறதுன்னு அறிவித்தாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணினோம். ஜெபத்தின் விளைவாக அதனுடைய வேகம் குறைந்து அதனால் உண்டான சேதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. உயிர் சேதம் அதிகமில்லாதபடி தேவன் காத்து கொண்டார். அதனால் நாம் ஜெபிக்கும்போது அந்த அழிவுகள் மட்டுப்படுத்தப்படும். சில சமயத்தில் அந்த அழிவை வராமலும் ஆண்டவர் தடுப்பார். சில சமயத்தில் அந்த காரியம் அனுமதிக்கப்பட்டாலும் பேரழிவுகள் வராதபடி அதனுடைய தாக்கத்தினால் உண்டான அழிவுகள் மட்டுப்படுத்தப்படி ஜனங்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அது நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் ஆண்டவர் அதை செய்ய முடியும். அதனால் நாம் கருத்தாக ஜெபிக்கணும். முக்கியமாக நிறைய பேர் இதில் பாதிக்கப்படுவது ஏழை ஜனங்கள். குடிசைகளில் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் தான் வீடுகள் பாதிக்கப்பட்டு தண்ணீரெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து சேதம் அடைந்து தெருக்களிலே உட்காருகிற நிலைமை, எல்லாவற்றையும் இழந்து பசியிலும் பட்டினியிலும் குடிக்க தண்ணி கூட கிடைக்கலன்னு வாடுகிற நிலை. சில நாட்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு போகிறாங்க. சிலருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விடுகிறது. முன்னால் வந்த புயலினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்குள்ளே அடுத்த புயல் வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம இன்றைக்கி கருத்தாக ஜெபிக்கணும். தமிழ்நாட்டினுடைய தென் பகுதியில் இருக்கிறவங்க, முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம், இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கணும். திரிகோணமலை அதை தாக்கி தான், அந்த வழியாகத்தான் தமிழ்நாட்டை தாக்க வருகிறது என்று அதனுடைய வழியை வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் கருத்தாக யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்ம வீட்டை நோக்கி, நம்ம இருக்கிற பகுதியை நோக்கி புயல் வந்தால் எப்படி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமோ அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம பாரம் எடுத்து ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாம். இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து கருத்தாக ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை நினைத்தருளுங்கப்பா. ஏழை ஜனங்கள் ஆண்டவரே, குடிசையிலையும் சின்ன சின்ன வீடுகளிலும் வசிக்கிற மக்கள், அவங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டு போகிறாங்க. இந்த மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் இரக்கமுள்ள தகப்பன், மன்னிக்கிற தகப்பன், எந்த பாவமானாலும் மன்னித்து இறங்கி ஆண்டவரே இந்த பாதிப்பு வராமல், உயிர் சேதம் வராமல் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஜனத்துக்கு இறங்குங்க நீ மன்றாடி நம்ம ஜெபிக்கலாம். அப்போ தேவன் அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவார். சேதம் அதிகம் வராதபடிக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த புயலை வேறு பக்கமாக திருப்பி சேதமே வராதபடி கூட செய்ய முடியும். ஆனால் நம்முடைய ஜெபம் கருத்தாக ஜெபிக்கணும். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? சில நிமிட நேரம் நான் கருத்தாக ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் இத்தனை பேர் ஒருமனப்படுகிறோப்பா. கருத்தாக பாரத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிற புயல் காரியமாக புறவி புயலுக்காக உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. இயற்கையை கரத்திற்குள்ளே வைத்திருக்கிற தேவன் அல்லவா நீர். காற்றை பண்டகசாலையிலே அடைத்து வைத்திருக்கிறீர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மின்னல்களை கைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். கடலுக்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கரையை வைத்து அதை அடக்கி வைத்திருக்கிற கர்த்தர் நீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தேவன், உம்மால் தான் ஆண்டவரை இயற்கை முழுவதும் உமக்கு கட்டுப்படும். உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை சொல்லி எச்சரித்திருக்கிறீர். நாங்கள் அதை உணர்ந்து வந்து நின்று ஜெபிக்கிறோம்ப்பா. முக்கியமாக எங்கள் ஜனங்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, அங்கும் ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற எங்கள் ஜனங்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், அந்த சின்ன தேசம் ஆண்டவரே, அந்த மக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிறோம். பாதிப்பு உண்டாகாதபடிக்கு, ஏழை ஜனங்கள் கண்ணீரோடு நிற்காதபடி, உயிர் சேதம் வராதபடி நீர் மனம் இறங்கணும், மன்னிக்கணும், தயவு காட்டணும்னு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம், ஆண்டவரை திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்று இந்த தென்பகுதியில் இருக்கிற எல்லா மக்களையும் நினைத்து ஜெபிக்கிற ராமநாதபுரம் மாவட்டம், இவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புயலினால் சேதம் வரக்கூடாது, உயிர் சேதம் வரக்கூடாது. என் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறோம்.
இரக்கமுள்ள தகப்பன், மன்னிக்கிற தகப்பன், மனதுருக்கமுள்ள தகப்பன். ஆண்டவரே, உயிர் சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும், குழந்தைகளையும், மிருக ஜீவன்களை கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஏழை ஜனங்கள், குடிசைகளிலே, சின்ன சின்ன சாதாரண வீடுகளில் வசிக்கிற மக்கள் இந்த கொடிய காற்றினால் எல்லாவற்றையும் இழந்து போகிற சூழ்நிலையிலே கலங்கி நிற்கிறாங்களப்பா. உதவி செய்யுங்கப்பா. ஏழை மக்களை நினைத்தருளுங்கப்பா. இந்த ஏழை ஜனங்களுக்கு இறங்குங்க. நாங்கள் திறப்பில் நின்று எங்களை மன்னித்து எங்கள் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து எங்கள் ஜனத்துக்கு நீங்கள் இரக்கம் செய்து பாதுகாப்பு கொடுத்து ரட்சிப்பை கொடுங்கள் என்று ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த புயல் காற்றை அடைக்க போடுங்க. உங்க பண்டக சாலையில் அடைக்க வைக்கிற கர்த்தர் அல்லவா. ஆண்டவரே, அதனுடைய அழிவுகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் எங்களுடைய பகுதிக்குள்ளே அது வராதபடி, எங்களுடைய இலங்கைக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே வராதபடி அடைக்க போடுவீராக. அதனுடைய வேகத்தை குறைத்து போடுவீராக. சேதங்கள் உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுவீராக. எங்க ஜனங்களுக்கு இறங்கும் என்று இத்தனை ஆயிரம் பேர் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஏழை மக்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறோப்பா. சின்ன சின்ன குழந்தைகளை வைத்துக் கொண்டு இருக்கிற தாய்மார்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்யும். அந்த புயலின் வேகத்தை நீர் அடைக்க போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடைக்க போடுவீராக. மனம் இரக்கமுள்ள தகப்பன், நீர் மன்னித்து இறங்கும்படி நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை, மீறுதல்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்ய நீர் ஜெபிக்க சொன்னபடி நான் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பதில் தாரும், அற்புத மாற்றத்தை காண செய்யும். தகப்பனை, அரசாங்கம் எடுக்கிற அருமையான ஆண்டவரை உதவிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மக்கள் பாதுகாக்கப்பட, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து அதை நலமாக்கி கொடும். அதிகாரிகளுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை, கிருபைகளை கொடுத்து அவளை பயன்படுத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடும் பாரத்தோடு உமக்கு முன்பாக நின்று எங்களுடைய கைகளை ஏறெடுத்து எங்கள் ஜனத்திற்கு இறங்கும், ஏழை மக்களுக்கு இறங்கும் என்று நாங்கள் பண்ணுகிற இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. தகப்பனே, பதில் தருகிறதற்காய் நன்றி. நாங்கள் அற்புதத்தை, மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. தயவாக இறங்கி இந்த தீமைக்கு விலக்கி எங்கள் ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற மக்கள், எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே, இன்னும் இது கடந்து போகிற பாதையில் இருக்கிற இந்திய மக்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அற்புதமான ஒரு பதிலை எதிர்பார்த்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அது கடந்து போகும் வரைக்கும், இந்த ஆபத்து கடந்து போகும் வரைக்கும் தொடர்ந்து ஜெபிங்க. மக்களுக்காக, மற்றவங்களுக்காக கருத்தா ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் கட்டாயம் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்துக்கு பதில் கொடுத்து சேதங்கள் வராதபடி பாதுகாத்து நடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஆமேன்.